ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மருந்து பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மருந்து பஜ்ஜி நம்ம கற்பூரவள்ளி இலையில தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கடலை மாவு, அது கூடவே நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு தேவையான அளவு காரத்துக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாமல் நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற இலை வந்து கற்பூரவள்ளி இலை. இதை வந்து ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்கும்போது வீட்டில் வந்து இதோட சாறு எடுத்து கொடுப்பாங்க. இந்த இலையில தான் வந்து நம்ம இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறோம். இலையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இலையை பஜ்ஜி மாவில் முக்கி அந்த எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பரான பஜ்ஜி ரெடி. கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி ரெடி. இது வந்து கொஞ்சம் இலையும் நல்லா வெந்திருக்கும் அப்படின்றதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மழை காலத்தில் நமக்கும் சளி பிடிக்காமல் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.